கூட்டல். கூட்டல். அது கூட்டல். கூட்டல். உன் பேர் என்ன? சதீஷ். கிட்ட வா. உன் பேர் என்னப்பா? சதீஷ். சரி, என்ன படிக்கிற? 7. எந்த ஸ்கூல்? பேர் ஸ்கூல் என்ன? பங்களா. பங்களா ஸ்கூல். நகராட்சி உயர்நிலைப்பள்ளி, மருத்துவமனை வீதி, விழுப்புரம். சரி, இது என்ன? சரி, இது என்ன செய்யணும்? கேட்கணும். அது கிட்ட போய் சொல்லு. அங்க பார்த்து சொல்ல. என்ன செய்யணும்? கடிக்கணுமா? சரி, இந்த ஒண்ணு போடுமாப்பா. கூட்டல் போடு பாப்பா. அப்படின்னு அங்க பார்த்து போடு. போடு, கூட்டல் போடு பாப்போம். 3 ஆ 1 2 3 ஆ சத்தா. 1 சத்தா 3. ஆ பெருசா எழுதணும். பெருசா எழுது. ரைட். அடுத்தது. ஆ 4. 1 2 3 4. ஆ 1 2 ஆ 1 சத்தா 3. ஆ ரைட். சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? கூட்டணுமா கழிக்கணுமா? கூட்டல். சொல்லு. என்ன போடு பாப்பா. 1 4. ஆ 1 2 3 4. ஆ 1 1 ஆ 1. ஆ அப்புறம் சொல்லு பாப்பா. அடுத்தது. 3. ஆ 1 2 3 சத்தா ஆ 3. ஆ 1 2 3 சத்தா 3. சொல்லு. 3. ரைட். இப்போ என்ன செய்யணுங்க? கழிக்கணுமா கூட்டணுமா? கேட்கணும். கழிச்சு சொல்லு பாப்பா. 3 ஆ 5. ஆ 1 2 3 5. ஆ அடுத்தது 2. ஆ 1 2 சத்தா 3. ரைட். அடுத்து. அடுத்த 1 2 3 4. 1 3. 1 2 3 சத்தா 3. ரைட். அடுத்தது. 3 8. 1 2 3 8. ஆ 2. ஆ 1 2 சத்தா 2. சரி. 7. ஆ 1 2 3 7. ஆ 1 3. 1 2 3 சத்தா 3. ரைட். சரி, இது போட்டிருக்கியா? இதை பார்த்துட்டியா? நீ இதை பார்த்துருக்கியா? இதை பார்த்துருக்கியா? க்ளோஸ் போய் இதை பார்த்து. இது என்ன? இது எதுக்கு இது யூஸ் பண்ணுறது? எதுக்காக பயன்படுத்துறாங்க? பார்க்கணும். இது என்னது? கூட்டல். 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 இப்போ நீ முதல்ல சாதாரண மெத்தட்ல போட்டல, இதை வச்சு போடுவோம். இதை வச்சு போடுவோமா? சரி, இங்க வா. இப்படி வா. ஏய் ஏய், ஒரு நிமிஷம் வெரி குட். இந்த நம்பர்
ம் ஒன்று ஆ ஒன்று அஞ்சு மூணு நாலு அஞ்சு ஆ ரெண்டு ரெண்டு ம் ஒன்று ரெண்டு மூணு ம் ம் பத்து சொல்லு ஆ சொல்லு நான்கு ஆ ஒன்று ரெண்டு மூணு நான்கு ம் மூணு ஆ ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ஆ பகை தடுத்தாரா பேசிட்டேன் மந்தி ஆ ஒன்று ஆ ஒன்று ரெண்டு மூணு நான்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆ எட்டு எட்டு ஒன்று ஆ ஆறு ஆ பத்து சொல்லலாம் ஆ ஏழு ம் ஒன்று இது பத்தாவது ஸ்தானம் ம் பத்து சொல்லலாம் ம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு அஞ்சு ஆறு ஏழு ம் இது வந்துச்சு ம் மூணு ம் ஒன்று ரெண்டு பத்து நான்கு ஆ உள்ளாட்சி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பயிர்களுக்கும் பிரச்சனை கேட்டவர்களுக்கும் மற்றும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த பள்ளியில் வந்து சதீஷ் என்ற மாணவன் ஆறு இப்போ 7ஆம் வகுப்பு படித்து வருகிறான். அவனுக்கு வந்து இதுவரைக்கும் 1 2 இந்த எண்களே அறிமுகம் தெரியாமல் அவனுக்கு வந்து எழுதவும் படிக்கவும் தெரியாமல் இருந்தான். இப்பொழுது தலைமை ஆசிரியர்கள் அவனிடம் இருக்கும் திறமையை கண்டறிந்து அவனுக்கு எப்படி அந்த எண்களை சொல்லிக் கொடுப்பது, அவனுக்கு எப்படி கூட்டல், எளிய முறையில் கூட்டல் கழித்தல் சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதை அவர் கண்டறிந்து அம்மாணவனுக்கு இப்போ எளிமையான முறையில் இந்த டிஎல்எம்ஐ பயன்படுத்தி நேராகவே நாங்கள் பார்த்தோம். சிறப்பாக அருமையாக இந்த மாணவன் 1 2 3 இந்த டிஎல்எம்ஐ பயன்படுத்தி அந்த மாணவன் வந்து அருமையாக கூட்டல் எப்படி போடுவது, கழித்தல் எப்படி போடுவது என்பதை அருமையாக எங்கள் முன்னிலையில் சிறப்பாக செய்யலாம். தலைமை ஆசிரியர்களுக்கும் சதீஷ் என்ற மாணவனுக்கும் நாங்கள் எங்கள் வட்டார வளமையத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். விழுப்புரம் வட்டார வளமையத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். தலைமை ஆசிரியர்களுக்கு மிகவும் நாங்கள் அவனிடம் இருக்கும் திறமையை கண்டறிந்து அவனுக்கு சிறப்பான முறையில் அவனுடைய சிறப்பான முறையை சொல்லிக் கொடுத்ததற்காக மனமான நன்றியை தெரிவித்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். சதீஷ் என்ற மாணவன் நான் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மருத்துவமனை வீதி விழுப்புரத்திலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் இங்கு வந்து 6 மாத காலம்தான் ஆகிறது. இந்த காலங்களிலே இதற்கு முன்னே பலவிதமான டிஎல்எம் வந்து என்னுடைய சொந்த முயற்சியிலே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்
மற்ற அனைத்து திறன்களுக்கும் டிஎல்எம் செய்து மாணவர்களுக்கு எளிய முறையில் பல ஆண்டுகளாக செய்து வருகிறேன். இப்பொழுதுதான் ஒரு மாற்றுத்திறன் கொண்ட மாணவனையும் இந்த டிஎல்எம் கொண்டு அவனை எளிய முறையிலே கஷ்டப்படாமல் கணிதத்தை செய்ய முடியும் என்று கண்டறிந்தேன். இதற்கு உறுதுணையாக இருந்த விழுப்புரம் மாவட்ட எஸ்எஸ்ஏ சிஓ அவர்களுக்கும் ஏடிபிசி அவர்களுக்கும் விழுப்புரம் மட்ட மேற்பார்வையாளர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் ஒத்துழைப்பையும் கொடுத்தமைக்காகவும் இந்த மாணவன் இது போன்ற மாணவர்கள் இது ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். இது போன்று மற்றவர்களும் முயற்சி செய்தால் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்கள் நிச்சயமாக பயன்பெறுவார்கள் என்ற நோக்கத்துடன் இது ஆரம்பம்தான், முடிவல்ல, ஆரம்பம்தான் என்று இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து எதிர்காலத்திலே மாணவர்கள் இது போன்ற மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் வட்டாரத்தில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தில் நான் பார்வையிடுகிற பள்ளியில் ஒன்று நகராட்சி உயர்நிலைப் பள்ளி. இது மருத்துவமனை வீதியில் அமைந்திருக்கிறது. இங்கே 6 முதல் 10 வகுப்பு வரை சாதாரண மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பான பயிற்சியை கொடுத்து இந்த மாணவர்களை மிகவும் திறமைசாலிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மாற்றுத்திறன் கொண்ட நம்முடைய சதீஷ் என்ற இந்த மாணவனை அடையாளம் கண்டு அவன் உள்ளே புதைந்திருக்கிற அந்த ஆற்றலை வெளிக்கொணர்வதற்கு பல்வேறு ஆய்வுகள் செய்து தன்னுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் அவர்கள் இந்த மாணவனையும் சமூகத்திலே ஒரு தலை சிறந்த மாணவனாக, திறமைசாலியாக என்னால் உருவாக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த சதீஷை இன்றைக்கு கணித பாடங்களிலே அடிப்படை செயல்களை மிக சிறப்பாக செய்ய வைத்திருக்கிறார் என்பது பாராட்டுதற்குரியதாகும். இந்த எளிய துணை கருவிகளை ஆசிரியர் அவர்களே வடிவமைத்து மாணவனுடைய இயல்புக்கு ஏற்ப கூட்டல், கழித்தல் போன்ற கணித செயல்பாடுகளை எளிமையாக சொல்லிக் கொடுத்து அதை மாணவன் நம் அனைவர் முன்பாக பிரதிபலித்து இருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரியதாகவும் இருக்கிறது, வியப்புக்குரியதாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த மாணவன் ஆரம்ப நிலையில் பள்ளியில் நுழைகின்ற பொழுது எண்கள் கூட அவனுக்கு அடையாளம் தெரியாத ஒரு நிலை, தன்னுடைய அன்றாட கடமைகளோட அவனாகவே செய்து கொள்ள கூட முடியாத ஒரு நிலையில் இருந்த மாணவனை இத்தகைய ஒரு பயிற்சிக்கு நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் இந்த மாணவனுக்கு மீது கவனம் எடுத்து அவனை இத்தகைய நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதற்கு உண்மையிலேயே நம்முடைய வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்று இந்த எளிய துணை கருவிகள் மூலமாக ஆசிரியருடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருக்குமானால் இது போன்ற ஏராளமான சதீஷ்களை இந்த சமூகத்திலே மாற்றுத்திறன், உண்மையிலே அவர்கள் மாறுபட்ட திறன் படைத்தவர்கள் என்பதை சமூகத்திற்கு அடையாளம் காட்டி இவர்களும் நம்முடைய எதிர்கால இந்தியாவினுடைய ஒரு பொக்கிஷங்கள் என்பதை நிரூபித்து சதீஷை போன்ற ஏராளமான மாணவர்களை நாம் வெளிக்கொணர முடியும், நம்முடைய நாடையும் வல்லரசாக நல்லரசாக மாற்ற முடியும் என்பதற்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார் என்பதை பாராட்டி நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் கல்வி மூலமாக விழுப்புரம் வட்டார மையத்தில் மருத்துவமனை வீதியில் உள்ள நகராட்சி உயர்நிலைப் பள்ளி. இப்பள்ளியில் என் சதீஷ் என்ற மாணவன் பள்ளியில் வரும்பொழுது எந்த ஒரு அடிப்படையும் தெரியாமல் பள்ளிக்கு வருகை புரிந்திருந்தார். பிறகு இங்கு உள்ள தலைமாசிரியர் மற்றும் எதிர்பார்த்த ஆசிரியர்கள் இம்மாணவனுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி கொடுத்து சக மாணவர்களுடன் பள்ளியில் அமர வைத்து எளிய முறையில் கணக்கு மற்றும் ஓவியங்கள் மற்ற ஆக்டிவிட்டி எப்படி எடுக்கணுன்றத ஆசிரியர், தலைமை ஆசிரியர் அவனுக்காக ஒரு டிஎல்எம் மெத்தட் ரெடி பண்ணி மாணவனுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்தார். இது ஆரம்பம் மட்டும்தான். இனி நிறைய மாணவனை வச்சு நிறைய
ஆக்டிவிட்டி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். இதே போன்று மற்ற மாணவர்களும் பயிற்சி கொடுத்து அவங்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று இப்பள்ளியின் தலைமை ஆசிரியரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் என் சதீஷ் என்ற மாணவருக்கு மாற்றுத்திறனாளியாக அலுவலகம் மூலமாக மாதந்தோறும் அவன் கல்வி உதவித்தொகையாக வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். எனது சகோதரியின் மகன்தான் சதீஷ். அவன் பிறப்பிலிருந்து இது மாதிரி மாற்றுத்திறனாளி என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து வளர்ந்ததால் அவனுக்கு இது மாதிரி பொதுவான எல்லாருடையும் இருந்து பழகி இது பண்ணுற அளவுக்கான செயல்பாடுகள் மிகவும் குறைவு. இந்த நிலையில் இருக்கும்போது இந்த பள்ளியில் சேர்க்கப்பட்டு இப்போ அது 7ஆம் வகுப்பு படித்து வருகிறான். அவனுக்கு கணித எண்கள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. பார்ப்பான், தெரியுமே தவிர மிச்சப்படி அவனால் கணக்கு போடுறதோ சொல்கிறதோ அவனால் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தலைமை ஆசிரியர் திரு ராஜன் பாபு அவர்களுடைய முயற்சியால் இப்பொழுது கணக்குகள் நல்ல எளிய முறையில் போடக்கூடிய வகையில் அவனுக்கு வழிவகைகளை ஏற்பாடு செய்து கொடுத்து கணக்கு அவன் நல்ல முறையில் போடுற அளவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு மாற்றுத்திறனாளி என்ற நிலையில் இருக்கும் ஒருவனை இந்த அளவுக்கு எடுத்துன்னு ஒரு நல்ல வாழ்க்கையில் அனைவரிடமும் சேர்ந்து நல்லபடியாக வாழக்கூடிய அளவுக்கான ஒரு முயற்சியை திரு தலைமை ஆசிரியர் அவர்கள் எடுத்ததால் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Yeah.